ரதியக்கா அடுப்படியில் அக்கா இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன் பாருங்கள். வெள்ளை சோளம்பா 1.5 நாள் ஊற வச்சுருக்கிறேன் அக்கா. இது 1.5 நாள் ஊற வச்சு இப்போ தண்ணி வடிய விட்டுருக்கிறேன். இதில் வந்து அக்கா சோள களி தான் செய்ய போகிறேன். ரொம்ப 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 நார் சத்து இருக்குது, ஃபைபரு. இது சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் ரொம்ப நல்லது. எங்கள் வீட்டில் அடிக்கடி ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸுக்கு இந்த கூழ் அந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறதுக்கு பதிலாக அக்கா சோள களி செஞ்சு கொடுத்துருவேன். இப்போ இன்றைக்கி நல்லா தண்ணி வடியட்டும். 1.5 நாள் ஊற வச்சுருக்கேன். அப்போ தான் இது நல்லா ஊறும், நம்மளுக்கு அரைக்கும் போதும் கொஞ்சம் நல்லா அரைப்படும். அவ்வளோதான், இது கொஞ்சம் நல்லா தண்ணி வடியட்டும். இப்போ அலசி அக்கா வடிகட்டி வச்சுருந்த வெள்ளை சோளத்தை இது பாருங்கள், தண்ணி இல்லாமல் இதில் நல்லா வடிஞ்சிருச்சு. மிக்சியில் போட்டுட்டோம். இப்போ நல்லா நைஸாக மாவாக அதை திரிச்சிக்கலாம். அப்படியே நீங்கள் மாவாக நைஸாக கொஞ்சம் வடிகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், உடனே தண்ணியை வடிகட்டிட்டு நல்லா தோசை மாவு மாதிரி அரைச்சிக்கலாம். களிக்கு எப்படி வேணாலும் செய்யலாம். இது அக்கா பவுட்ரு மாதிரி தான் அரைக்க போகிறேன். நீங்கள் தண்ணி நிறையா ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு வடிகட்டுறதுக்கு டைம் ஆகுது அப்படின்னு சொன்னால் தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அக்காவுக்கு இந்த அளவு கொஞ்சம் நரன்னு அரைச்சா தான் களிக்கு எனக்கு இந்த சோளக்களி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் நைஸாக தோசை மாவு பதத்துக்கு தண்ணி ஊற்றி அரைச்சாலும் நைஸாகவும் அரைச்சிக்கலாம். இந்த அளவு போதும். இப்போ அதை பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம். இப்போ களி செய்கிறதுக்கு ஏதாவது ஒரு அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அக்கா வந்து இந்த குக்கர் தான் எடுத்துருக்கிறேன். இதில் வந்து நம்ம அந்த மாவை போட்டுடலாம். திரிச்சு எடுத்த மாவை போட்டுடலாம். இதை அடுப்பில் வைக்க முன்னாடி கீழே வச்சே கரைச்சி வச்சுக்கணும். அக்கா 200 ml ஃபஸ்ட்டு வாட்ரு ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம். சீக்கிரமாக கரைஞ்சிரும். ரொம்ப 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 ஈஸி இந்த சோளக்களி. அக்கா உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறது ரொம்ப ஸ்லோவாக கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப குயிக்காக செஞ்சுருவேன். வீடியோ எடுக்க முன்னாடி இந்த களிலாம் ரொம்ப குயிக்காக செஞ்சுருவோம். இப்போ வந்து 200 ml ஊற்றிருக்கிறேன். இப்போ ஒரு அரை கிளாஸ் ஊற்றலாம். மொத்தம் 300 ml, ஏன்னா மாவு வேகிறதுக்காக. அவ்வளோதான். இப்போ தூக்கி அடுப்பில் வச்சிடலாம். இப்போது அடுப்பில் தூக்கி வச்சாச்சு. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா ஸ்வீட்டு போட்டு செய்யும்போது நல்லாயிருக்கும். அவ்வளோதான். நம்ம இப்போது கொஞ்சம் ஹை ஸ்பீடு மீடியம் ஸ்பீடு எது வச்சாலும் நம்ம கிளறிக்கிட்டு இருக்கணும், அது வேகிற வரைக்கும். நீங்கள் சீக்கிரமாக ரெடி ஆகணும் அப்படின்னு சொன்னால் ஹை ஸ்பீடு வச்சுட்டு நம்ம கிளறிக்கிட்டே இருக்கலாம். ரொம்ப சிம்மில் வச்சுட்டு விட்டுட்டு வெளியே வேறு வேலை செய்யணும்னு போயிடக்கூடாது, அது அடி பிடிச்சிரும். அதனால் அக்கா இப்போ கிளறிக்கிட்டு தான் இருக்கிறேன். நீங்கள் குழந்தைங்களுக்குன்னா ஒரு 2 ஸ்பூன் கீ விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மாவு கரைச்சி ஊற்றலாம். இது பெரியவங்களுக்கு தான் ரொம்ப 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 நல்லது. நார் சத்து நிறையா இருக்குது இந்த வெள்ளைச்சோளம். அப்புறமா நம்ம கம்பு எல்லாமே ரொம்ப நல்லது. இப்போ எல்லாருமே தானியத்துக்கு வந்துட்டாங்க. தானியம் தான் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி எல்லா வித தானியமும் நம்ம இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க திருப்பி. இது நான் அடிக்கடி செஞ்சுருவோம் வீட்டில். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லது வேறு நம்மளுக்கு. ஃபைபர் ரொம்ப ஃபைபர் இருக்குது அந்த வெள்ளைச்சோளத்தில். இந்த கெட்டி ஆகிறதுக்குள்ள அக்கா கிளறிக்கிட்டே இருக்கணும். இந்த கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் மாவு வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஸ்வீட்டை போடணும். எவ்வளோ கெட்டி ஆகிட்டே வருது பார்த்தீங்களா? மாவு நல்லா வேகட்டும். 5 மினிட் கிளறிக்கிட்டே இருக்கிறதுக்குள்ள எந்த ஸ்டேஜ் வந்துடுச்சு பார்த்தீங்களா? இது பாருங்கள், நல்லா கெட்டி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ரொம்ப சிம் பண்ணிவிட்டு அக்கா ஒரு 1/4 கப்பு வெல்லம் வச்சுருக்கிறேன். நீங்கள் இதில் கூட கொஞ்சம் கம்மி தான் பண்ண போகிறேன். இது சுகர் பேஷண்ட்டுக்காக அக்கா செஞ்சிட்ருக்கேன். நம்ம கோகனட் தேங்காய் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். இது ஒரு 1/2 கப்பு வச்சுருக்கிறேன். நான் ரொம்ப வெல்லம் கம்மி பண்ணியிருக்கிறேன். நீங்கள் குழந்தைங்களுக்கு நல்லா இன்னும் நிறையவே வெல்லம் நம்மளுக்கு எவ்வளோ தெரியுது கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூனு ஏலக்காய். குழந்தைங்களுக்குனா நட்ஸு இந்த டைமில் கீ ஒரு 2 ஸ்பூன் ஊற்றி இப்படி கிளறிக்கணும். ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். அக்கா இது சுகர் பேஷண்ட்டு, என் ஹஸ்பண்டுக்கு சுகர் இருக்கிறதுனால அவங்களுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். அதனால் அக்கா வந்து ரொம்ப வெல்லம் கம்மியாக பண்ணியிருக்கேன் ஸ்வீட்டை. நீங்கள் எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா கிளறி கொடுத்துடலாம். 1/2 கப்பு வெல்லம் எடுத்துருந்தேன். போடும்போது பயமாக இருந்துச்சு, ஐயோ ஸ்வீட்டு கூடிருமோ அப்படின்னு சொல்லி. இப்போ அது எல்லாத்தையுமே போட்டுட்டேன். கொஞ்சம் லைட்டாக டேஸ்ட்டு பார்த்துட்டு எல்லாத்தையுமே போட்டுட்டேன். நீங்கள் இதுக்கு எவ்வளோ சுகரு, ஒயிட் சுகரில் நான் அக்கா ஒயிட் சுகரை எடுக்கவே மாட்டேன், செய்ய மாட்டேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை வெல்லம் இது வந்து அச்சுவலம் அக்கா தூள் பண்ணி வச்சுருக்கிறேன். அதனால் கல் மண்ணெல்லாம் இருக்காது. நீங்கள் மண்டை வெல்லம் வாங்கினீங்கன்னா நல்லா தட்டிட்டு லைட்டாக கரைச்சி வடிகட்டி ஊற்றுங்க. அக்கா இது அச்சுவலம் தான் யூஸ் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா நம்ம கருப்பட்டி யூஸ் பண்ணலாம். கருப்பட்டி ரொம்ப 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 நல்லது. இது எங்களுக்கு நார்மலாக இது பாதி ஸ்வீட் தான் இருக்கும், ஆஃப் ஸ்வீட்டில் தான் இருக்கும் இந்த களி. நீங்கள் இன்னும் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் கிளறி எடுப்போம். அவ்வளோதான். 2 மினிட்டில் சோளக்களி ரெடி. இது நார்மலான ஆஃப் ஸ்வீட் தான் இருக்கும். நீங்கள் இன்னும் நல்லா ஸ்வீட் போட்டு கீ ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் இறக்குனோன்னு கீயும் போட்டு சுட சுட சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த களி அவ்வளோ சத்து, அவ்வளோ ஹெல்த்தி, ரொம்ப ரொம்ப சூப்பராக. ஈவினிங் ஸ்நாக்ஸ் நல்லா வயிறு ஃபில்லிங் ஆயிரும். நைட்டு 9 o'clock நம்ம கோதுமை தோசை இந்த சுகர் பேஷண்ட்டுக்கு எது வேணாலும் லைட்டாக சாப்பிட்டுக்கலாம்.
ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு நல்லா நட்ஸ் தூவிடுங்க. நான் கொலஸ்ட்ரால் இருக்கிறதுனால அக்கா நட்ஸ் எல்லாம் என் கையில் எடுக்கலை. நீங்கள் நட்ஸ் எல்லாம் தூவி சூப்பராக தேங்காய் பூ கொஞ்சம் மேலே போட்டு நட்ஸையும் தூவி விட்டு ஸ்வீட் இன்னும் கொஞ்சம் போட்டு கீ விட்டு கொடுத்துருங்க. சூப்பராக இருக்கும். ஸ்பூன் போட்டு பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான். இப்போ பபுள்ஸாக எழும்புது. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ரதியா காடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.